எடுக்க வேண்டிய தீர்மானங்களை அவர் காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னிக்குள்ளே நீங்கள் போகும்போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கும். Okay, it's a journey, it's a fellowship, not only during your prayer time, during your service time. ஆராதனை நேரமோ இல்லை நீங்கள் வேறு வீட்டில் ஆவிக்குரிய காரியத்தில் பங்கு பெறுகிற நேரம் மட்டும்தான் தேவனோட பயணம் செய்கிறீங்கல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நீங்கள் அவரோட கூட பயணம் செய்கிறீங்க. ஆமென். ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க உங்களை போஷித்து வழி நடத்தி கொண்டே தான் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு புத்தி சொல்லி வழி நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் என்ன செய்கிறாரு? உங்களுக்கு காண்பிக்கிறார். எடுக்க வேண்டிய தீர்மானங்களை அவர் காண்பிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னிக்குள்ளே நீங்கள் போகும்போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக இருக்கும். நீங்கள் ஒரு 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 மதத்தின் அடிப்படையில் மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது வெறும் ஒரு சடங்காச்சாரம் மாதிரி ஆகிரும். சர்ச்சுக்கு வரணும்ல, இல்லைன்னா அப்புறம் நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். எவ்வளோ நாள் தான் சமாளிக்கிறது? கதை சொல்லி ஓகே, ஆமாம் இல்லையா? காரணம் சொல்லி எவ்வளோ நாளைக்கு தான் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி சர்ச்சுக்கு வந்துடும். அது ஒரு காமிச்சிட்டு மூஞ்ச காமிச்சிட்டு வந்துட்டுமா செட்டல்லா அப்படின்னு. சில பேர் இங்கே வந்துட்டு அதே மாதிரி இருப்பாங்க, இங்கே வந்துட்டு வராத மாதிரி இருப்பானுங்க. எப்படி? இங்கே இருக்கிற மாதிரியே இருக்காது ஆள். பாக் மட்டும் பண்ணிவிட்டு உலகம் சுத்தம் வாலிபன் மாதிரி அப்படியே உலகத்தை சுற்றி வருவாங்க. அப்புறம் சில பேருக்கு வந்து சர்ச்சில் வந்து ரெஸ்ட் பண்ணுற நேரம் உடம்பு மட்டும் பாக் பண்ணிடும், மைண்டும் பாக் பண்ணிடும். ஆனால் சர்ச் முடிஞ்சு கேளுங்களேன், என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ஏதோ நான் கற்றுக்கிட்டேன்.